ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் டீம் எக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, த எண்ட் ஆஃப் த வேர்ல்ட் எம்பரர் பேனர் இன்வெர்ட்ஸ் ஆல் அப்படிங்கிற மானுவோட எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். மற்ற 7 எபிசோட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுவாங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போன வீடியோ லாஸ்ட் பார்ட்டாக நம்ம அயனாமும் அப்புறம் ஸ்பியர் கிங்கும் சண்டை போட்டிருப்பானுங்க. அதோடு தான் முடிச்சிருப்போம். இப்போ அதோட கண்டிஷன் தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த சாப்டரோட ஸ்ட்ரைக்கிலே நம்ம அயனாமு அடித்து பறக்க ஓட்டிருப்பான். அது மட்டும் இல்லாமல் நம்ம மஞ்சமுடியோட கழுத்தில் கைத்தே வச்சுட்டு, நீ தானே அந்த வெப்பன் கிங், சரி அந்த மான்ஸ்டரை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, அவன் ஒன்றும் மான்ஸ்டர் இல்லை, அவன் ஒரு ஹியூமன் தான். 1000 பேனர் வெப்பனை வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கா மான்ஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாள். அதே சமயத்தில் நம்ம கிங்கு அவளை விட்டு தள்ளி போட, அதை விட்டு கழுத்துலேருந்து கத்தியாடுறா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரே அடி அடிச்சிருப்பான். முதுகெலும்போடைன்னு பார்த்தா இவனோட வெப்பன் தான் உடஞ்சிருக்கும். ஐயோ, இது எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான வெப்பன், இந்த வெப்பனை உடஞ்சி வச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். இப்போ நம்ம இவனும் எவ்வளோ தைரியம் இருந்தால் என் முதுகுலே ஆம்புஷ் பண்ணி அட்டாக் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பியர் கிங் ஒரு போர்டு போட்டோன்னா நம்ம கிங்கும் பறந்து போய் கீழே விழுந்துருவான். அதே சமயத்தில் இப்படி நடக்கிறதெல்லாம் நம்ம ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருப்பான். இவனோட பொட்டேஷனை பார்த்து நம்ம ஹீரோ வேந்து போயிருப்பான். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம வெயிட் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டிசப்பாயின்மெண்ட் ஆகிருப்பான். அதே சமயத்தில் இவனும் உன்னை போட்டு தள்ளாம விட மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு வெறியாகி இவனை அடிக்க போகும்போது நம்ம பேடும் இவனை எப்படியாச்சும் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்பியர் கிங் மேலே அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சோனிக் வேவை யூஸ் பண்ண போயிருக்கோம். அதே சமயத்தில் அவனோட கழுகு நம்ம பேர்டோட கழுத்தை அப்படியே பிடிச்சிருக்கோம். ஐயையோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்க்கும்போதே கீழே அப்படியே தள்ளி விட்ரும். இந்த பேர்டு கீழே விழுந்துட்டு இருக்க, கிங்கு உனக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதே பயத்தோடு விழுந்துட்டு இருக்க நம்ம ஹீரோவும் மாதம் நம்ம கிங்கு முன்னாடி நின்றுருப்பான். அவனோட சோல் பேனரை யூஸ் பண்ணி அந்த அட்டாக்கையும் தடுத்திருப்பான். இதை பார்த்து அந்த ஸ்பியர் கிங்கும் பயங்கரமாக கடுப்பாகிருப்பான். எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோடய அட்டாக்கே தடுத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பியர் கிங் பயங்கரமான ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணுற மாதிரி காட்டுறானுங்க. அதில் பயங்கர பிளாஸ்ட் நடந்திருக்கும். இதை பார்த்து நம்ம அயனாமும் மஞ்ச முடியும், நமக்கே இந்த மாதிரி ப்ரெஷர் ஃபீல் ஆகுதுன்னா சூபா எவ்வளோ கஷ்டப்படுவார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்க. அதே சமயத்தில் ஸ்பியர் கிங்கும் நம்ம ஹீரோவும் எதிர்த்தாப்பில் நின்றுக்கிட்டு இருக்கானுங்க. இந்த ஸ்பியர் கிங்கும் எனக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏடாக ஒரு பேஸ் வச்சுட்டு, ஏய் உன்னை பொறுத்தெல்லாம் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் நம்ம ஏன் தேவையில்லாமல் சண்டை போடுவோம், நம்ம ஃப்ரெண்டாகிடலாமே அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும்போது இவனும் சொல்ல ஆரம்பிப்பான், நான் என்னது உன் கூட ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே பேசிகிட்டு இருப்பானுங்க. ஆமாம் ஃப்ரெண்டு தான், ஏன்னா நம்ம ஏன் ரீசனே இல்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது, ரீசனே இல்லாமல் நீ இந்த மாதிரி ஈவிலான ஒரு பாதையில் போயிடுற, நீ எப்படி ஒரு நல்லவனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் நம்ம ஹீரோவை பயங்கரமாக ஒரு அட்டாக் பண்ணியிருக்கோம். அதுவும் நம்ம ஹீரோ மேலே பட்டுச்சா என்னன்னு தெரியல, ஆனால் ஒரு பயங்கரமான ஒரு பிளாஸ்ட் பட்ட மாதிரி காட்டுறானுங்க. அந்த பிளாஸ்ட்டில் நம்ம கிங்கெல்லாம் பயந்து பறந்து போகிற மாதிரி காட்டுறானுங்க. நிறைய கல்லெல்லாம் பறந்து போகுது. இதை பார்த்த நம்ம பேடு அப்புறம் எல்லோரும் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க, நம்ம ஹீரோக்கு என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பாய் நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க, அவ்வளோதான் சூப்பாய் கதை முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி முடிவே பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஸ்பியர் கிங்கும் சரி என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ மூட்டத்துலேருந்து வெளியேற மாதிரி காட்டுறானுங்க. இப்போ இவனுக்கும் ஒரு ஷாக்காயிருது, நான் உன் மேலே அடிச்சிட்டேனே, உன் மேலே கண்டிப்பாக அது பட்டுச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே அவனோட ஸ்பியரோட எட்ஜு நம்ம ஹீரோட கையில் இருக்கும். என்னோடய ஸ்பியர் உடஞ்சிருச்சா, இதுக்கு வாய்ப்பே இல்லையே, நான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போதே இவன் அப்படியே அவனோட பவரை ஓவராக யூஸ் பண்ண மாதிரி கீழே விழுந்துடுறான். இவனும் நான் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்தா இவனை இப்போ ஸ்பியர் கிங்கும் அங்கேயே நில்றா, என்னோடய சோலை நீ எடுக்கலான்னு ட்ரை பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது நமக்கு அயனாமும் சொல்ல ஆரம்பிக்கிறான், அதை வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் ஒரு ரீசனே இல்லாமல் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பற்றி சொல்ல நம்ம ஹீரோ அவனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். கோல்டு அப்போ அந்த அவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான், கோல்டன் ஈகிள் நீ இங்கேருந்து ஓடிடு, நான் இதெல்லாம் பார்த்துக்கிறேன், எப்படியாச்சும் இவங்களை நான் தடுத்து வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. இந்த கோல்டன் ஈகிளும் போகாமல் இவன் கூடயே இருக்கும். இவனும் ஒரு விஷயத்தை பற்றி திங்க் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டீல்டு அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை மாஸ்டர் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். அதை வச்சு தான் இந்த சாங்ஸி சிட்டியை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ட்ரை பண்ண அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்பான். இதை கேட்டு நம்ம பேர்டும், சாங்கி சிட்டியா, அது ஃபன்னாக இருந்துச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அது ஃபன்னாக இருந்துச்சா, அப்போ நீ என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் போட்டு தள்ளியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு கடுப்பாகிட்டு அந்த குச்சியை வச்சு இந்த கோல்டன் ஈகிளையே அடிச்சிருவான். அதோட உடஞ்சி போன அந்த ஸ்பியரை வச்சு இந்த கோல்டன் ஈகிள் மேலே தூக்கி போட்டிருப்பான். உங்களை போட்டு தள்ளவும் விட மாட்டேன்டா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் போட்டு தள்ளிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். இப்போவும் நம்ம ஹீரோவும் நீ தப்பாக தான் ராசா புரிஞ்சுக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். அதுக்கு அவனும் எல்லாம் எனக்கு தெரியுண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஈகிளும் இவனும் ஒரு கருணையோடு பார்த்துருக்கோம். இப்போ இவனும் ஸோ எல்லாம் முடிஞ்சா அப்படிங்கிற மாதிரி இவனும் சோகத்தோடு இருக்க, அந்த கருவும் ஆறுதல் சொல்கிற மாதிரி வந்திருக்கும். இதுக்கெல்லாம் உங்களை சும்மா விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்ல, அவன் இருந்தாலும் இனிமேல் நம்ம ஃபேமிலியை காப்பாற்ற முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்பிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவும்
சரி இந்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சோல் பேனர்லேருந்து ஒரு துணியை கிழிச்சு அதில் வந்து மந்த்ரா அப்படிங்கிற ஒரு ஸ்பெல்லை கொடுத்து இதை படி உன்னோட மைண்டு வந்து அமைதியாயிரும். 3 மணி நேரத்துக்கு படித்தோன்னா உன்னோட மைண்டு வந்து ரொம்ப அமைதியாயிரும். அப்புறம் போய் உங்கள் ஃபேமிலியை காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இவனும் நம்ம ஹீரோக்கிட்ட சொல்லியிருப்பான், இந்த மாதிரி வந்து என்னோடய ஃபேமிலி வந்து நிலத்தடியில் தான் இருக்காங்க, அவங்கள நான் காப்பாற்றணும்னு போனேன், இருந்தாலும் இந்த மாதிரி ஆணவத்தால் இப்படி நான் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருந்திருப்பான். இவனும் என்னை போட்டு தள்ளிடு, என்னை போட்டு தள்ளுறதுக்கு பதிலாக என்னோடய ஃபேமிலியை போய் காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இப்போ நம்ம ஹீரோ அதெல்லாம் என்னோடய வேலை இல்லை தம்பி, அது உன்னோட வேலை, நான் ஸ்பிரிச்சுவல் கேவுக்கு தான் வந்தேன், அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பியிருப்பான். இப்போ இவனுக்கும் அங்கிள் அங்கிள்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வர மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்கும். சியோ ஜானா இவனா, ஏய் குட்டி பையன் நீ என்ன உயிரோடு தான் இருக்கியா? அதுக்கு அவனும், ஆமாம் சியாங்சி சிட்டியில் இருந்த எல்லா பேருமே உயிரோடு இருக்காங்க, ஒரு ஹீரோ வந்தார், அவர் வந்து எல்லாத்தையும் காப்பாற்றினார் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இவனும், என்ன சொல்கிற, அப்போ எல்லோரும் உயிரோடு இருக்காங்களா? ஆமாம் சியாங்சி சிட்டியே இப்போ ரிலீஸ் பண்ணியாச்சு, அதாவது எல்லோரும் விடுதலை ஆகிட்டாங்க, ஒரு மாஸ்டரை கூட அது மட்டும் இல்லாமல் அந்த ஹீரோ வந்து எனக்கு இந்த புக்கை கொடுத்தாரு, இதை வந்து நான் கற்றுக்கிட்டா வந்து நான் உலகத்தையே சுற்றி வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான். இந்த மார்ஷியல் ஆர்ட்டில் என்ன போட்டிருக்குன்னா, சூரியனோட வெளிச்சத்தில் அப்சர்வ் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் சந்திரனோட அப்சர்வ் பண்ணி நம்ம வந்து தினம் ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி காட்டியிருப்பானுங்க. அது மட்டும் இல்லாமல் பலவீனமாக இருக்கவங்களோட பவர்ஸை அப்சர்வ் பண்ணி அவங்களோட பவரை வந்து அடக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இவனுக்கு ஒரு விஷயம் வந்து ரியலைஸ் ஆகும், இந்த மாதிரி தான் நம்ம ஹீரோவும் சண்டை போட்டிருக்கான், அப்போது ஹீரோ தான் வந்து இவனாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இரு இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவன் போனான் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவனும் அவனோட அடையாளத்தெல்லாம் கேட்டுட்டு, அப்போ அவன் தான் சரிவா 2 பேரும் ஒன்றா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு விஷயத்தை வந்து திங்க் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, நம்ம மங்கி கூட இவன் வந்து சண்டை போட்டிருப்பான். சண்டை போட்டதில் இந்த ஈகிளும் அப்புறம் இவனும் என்ன தான் பயங்கரமாக சண்டை போட்டிருந்தாலும் கடைசியில் அந்த மங்கி தான் ஓவர் பவராக இருந்திருக்க மாதிரி இவனுக்கு ஃபீல் ஆகும். அதனால இவனை எப்படியாச்சும் போட்டு தள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இவனும் பயந்து உடையாந்துருப்பான். இன்னொரு நாள் உன்னை வந்து பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி இவன் திங்க் பண்ணிகிட்டு இருக்கு. அதே சமயத்தில் சீன் கட் ஆகி சாங்க்யூ சிட்டிக்கு தான் போகுது. சாங்க்யூ சிட்டியில் வந்து எல்லா பேரும் ஆர்வமாக ஒரு சிலையை உருவாக்குற மாதிரி கட்டியிருப்பானுங்க. இப்போ வந்து ஒரு கேங்கும் வந்திருக்கும். அது யார் கேங்குனா, அந்த யூயூ பொண்ணோட கேங்காக தான் இந்தியானும் வந்திருப்பான். இப்போ இவனுங்களும் என்ன தானே நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருப்பானுங்க. ஏன்னா நரகமாக இருக்க சிட்டி தான் இந்த யாங்கி சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தா கிளியராக இருக்கும், ஒரு மாதம் கூட இருந்திருக்காது. என்ன தான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் இங்கே ஒரு ஹீரோ வந்தார், அவர் எல்லாத்தையுமே காப்பாற்றினார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவனுங்கள ஹீரோவா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் இப்போ இவனுங்களும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்தார், பெரிய ஜாம்பியெல்லாம் போட்டு தள்ளினார், அவர் அமேசிங்ப்பா அப்படிங்கிற மாதிரி எடுத்து விட்டுட்டு இருப்பானுங்க அள்ளி. அதுக்காக தான் இவருக்கு ஒரு செலவு வைக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் எங்கள் பாய்ஸ்லாம் சேர்ந்து செலவு வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பானுங்க. யார் செலவுன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட செலை தான். 1000 பேனர்ஸ் ஓலை வச்சுட்டு ஹீரோவுக்கு வந்து மாதம் சிலையெல்லாம் செஞ்சிட்ருப்பானுங்க. ஆனால் குயின்டியானுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் புரிஞ்சிருது. அவன் என்ன சொல்கிறான்னா, அவன் வந்து உங்களை காப்பாற்ற வரலடா, அவன் வந்து ஸ்பிரிச்சுவல் கேவுக்கு வந்திருப்பான், போகிற வழியில் இந்த மாதிரி மாஸ்டர் வந்திருக்கும், அதெல்லாம் அடித்து காப்பாற்றிருப்பான், அது உங்களுக்கு இப்படி புரியுது அப்படின்னு பார்த்துட்ருப்பாங்க. இப்போ யூஇ பொண்ணும் இப்போ நம்ம ஹீரோவோட சிலையை பார்த்தோன்னா பயங்கரமாக தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு என்ன தான் ஆகுது இப்போலாம், எனக்கு பயங்கரமாக தலைவலிக்குது இப்போலாம் ஒரு சில பர்சன்ஸ்லாம் பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயின்டியான்ட்ட சொல்லுவான். இப்போ நம்ம குயின்டியானா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம குயின்டியான் ஒரு விஷயத்தை திங்க் பண்ணி பார்த்துட்டு இருப்போம். மாஸ்டரை வந்து இம்மோர்டல் ரிலீமுக்கு போக விடக்கூடாது, அவரை நான் சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோவும் அதே சமயத்தில் நம்ம ஹீரோவுக்கு சீன் போனால் நம்ம ஹீரோ வந்து ஸ்பிரிச்சுவல் கேவுக்கு வந்த மாதிரி காட்டுறாங்க. அதோட அந்த சாப்டர் முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹீரோ இனிமேல் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு கமெண்ட்டு ஷேர் பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வேறு என்ன கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.